ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டோவில் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணது தான். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த வாட்டி ஸ்லீப்பரு இந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நெஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அமேசான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு தேவையானதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ போகும்போது எல்லாமே ஒரு 1 மந்த்துக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆரம்பித்தேன். இந்த ஆன்லைனு இது வந்துட்டு 2.50 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு ஸோ அதனால் வாங்கியிருந்தாரு. பட் இந்த மாதிரி இருக்கும்போது வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய வேஸ்டேஜில் இந்த போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்குறத விட யூஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதனால ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2.50 ரியாலுக்கு வாங்கியாச்சு. அப்போ வந்துட்டு இது நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காயில் தான் எங்கள் அம்மா மோஸ்ட்லி வந்துட்டு கத்திரிக்காய் வச்சுக்க குழம்பெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வாங்கியாச்சு. இது வந்துட்டு 2.68 ரியால். ஸோ நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அது நிறைய போகும். ஸோ அதனால் வேண்டாம், ரியாலாகவே சொல்லிடுவோம். ஸோ இது 1.27 ரியால். ஸோ 1 ரியால் அப்படின்னும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைட் டிஷ் மாதிரி செய்யறதுக்கான யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம கோஸ் வந்துட்டு ஆஃபாக வாங்கியிருந்தது. ஸோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க போடுவாங்க. இது வந்துட்டு கேபேஜ், ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 2.15. ஏன் பிரித்து காமிக்கல அப்படின்னா அதே வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணாலும் எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு நியூஸில் பார்த்து நல்லா இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்போ வந்துட்டு இது வந்து பக்கத்து வெண்டைக்காய் வந்துட்டு வாங்கியிருந்தது. ஸோ இது கொஞ்சம் காரக்குழம்புல வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ 1.14 ரியால் அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கொத்தவரங்கன்னு சொல்கிறது, அது 3.83 ரியால். இது வந்துட்டு சேப்பங்கன்னு சொல்கிறது, இது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு மார்க்கெட்டு, மாலு அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு நெஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அமேசான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு தேவையானதுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ போகும்போது எல்லாமே ஒரு 1 மந்த்துக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்லைனில் ஆரம்பித்தேன். இந்த ஆன்லைனு இது வந்துட்டு 2.50 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு ஸோ அதனால் வாங்கியிருந்தாரு. பட் இந்த மாதிரி இருக்கும்போது வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய வேஸ்டேஜில் இந்த போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாங்குறத விட யூஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதனால ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2.50 ரியாலுக்கு வாங்கியாச்சு. அப்போ வந்துட்டு இது நம்ம கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காயில் தான் எங்கள் அம்மா மோஸ்ட்லி வந்துட்டு கத்திரிக்காய் வச்சுக்க குழம்பெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வாங்கியாச்சு. இது வந்துட்டு 2.68 ரியால். ஸோ
ஸோ நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா அது நிறைய போகும். ஸோ அதனால் வேண்டாம், ரியாலாகவே சொல்லிடுறேன். ஸோ இது 1.27 ரியால். ஸோ 1 ரியால் அப்படின்னும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் சைட் டிஷ் மாதிரி செய்யறதுக்கான யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம கோர்ஸ் வந்துட்டு ஆஃபாக வாங்கியிருந்தது. ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க போடுவாங்க. இது வந்துட்டு கேபேஜ், ஸோ ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணும்போது அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 2.15. ஏன் பிரித்து காமிக்கல அப்படின்னா இதே வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணாலும் எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு நியூஸில் பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து பக்கத்து வெண்டைக்காய் வந்துட்டு வாங்கியிருந்தது. ஸோ இது கொஞ்சம் காரக்குழம்புல வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ 1.14 ரியால் அப்படின்னு இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கொத்தவரங்கன்னு சொல்கிறது, அது 3.83 ரியால். இது வந்துட்டு சேப்பங்கிழங்குன்னு சொல்கிறது, இது சேப்பங்கிழங்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு காஃபி தான் போல 5.42 ரியால். பட் ஓகே, எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்கி வச்சு பார்க்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஒரு இது வாங்கலாம்னு சொல்லிட்டு, இது என்ன மெத்தி லீவ்ஸுன்னு இருக்குது. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியல, பட் கீரை மாதிரி இருந்துச்சுன்னு சரின்னு வாங்கிட்டேன். நான் 2 ரியால் இருந்துச்சு. பட் ஓகே பருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பீன்ஸு. ஸோ பீன்ஸ் வந்து ஒரு 1.73 ரியாலுக்கு வாங்கியிருந்தது. எல்லாமே வந்து கிராம்ஸ் கணக்கில் தான் வந்துட்டு அவங்க இது பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 பீசஸ் வந்து போட்டு வச்சுட்டு அது எவ்வளோ ரியால்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது எவ்வளோ ரியால் இருந்துச்சுன்னா 3 ரியால் நினைக்கிறேன், மறந்துடுச்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கும்போது வாங்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு பூண்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பூண்டு போட்டு வந்துட்டு குழம்பு பண்ணி அதை சாப்பிட்றது ட்ரை பண்ணலாம் வாங்கிடுச்சு. சரி இது கொத்தமல்லியும் வந்து தேவைப்படுறாங்க சமையல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கொத்தமல்லியெல்லாம் வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸு நம்ம வந்து உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, பட் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது வாங்கியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ப்ரெட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ராங்க்ஸு இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து அன்ஹெல்தியாக எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸு. பட் அதனால நம்ம இதெல்லாம் சாப்பிட்லாமே நல்ல ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தது. ஸோ இது வந்துட்டு 1 kg 1.175 kg. ஸோ 11.6 வந்துருக்குது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வாங்குறது மட்டும்தான். ஊர்லலாம் இருக்கும்போது சுத்தமாக காலியாயிடும். இங்கே நான் 1 மாதம் எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு காலியாயிடும். சரி கொஞ்சமாக வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பூண்டே 2 வாங்கியிருந்தது. அதனால் சரி இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ஆப்பிள் பார்த்துங்க, அதுக்கப்புறம் இது வாழைப்பழம். இது வந்துட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னா ஓகே 850 கிராம்ஸ், இது 1 kg இருக்க மாதிரி. ஸோ 5.91 வர்த்தகம் இருக்குது. இது எவ்வளோ எனக்கு 5 பீசஸ் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கேரட்லாம் வந்துட்டு சும்மா கடிச்சு சாப்பிட்றதுக்கு கேரட் சாதம் அந்த மாதிரி வீட்டில் செய்வாங்க ஓகே அப்படின்னு இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு அதே மாதிரி ஒரு டிஷ் நான் பண்ணியிருந்தது. கேரட்டு, கேப்சிகம், கோஸ் இதெல்லாம் முடிச்சு போட்டு முட்டை போட்டு ஒரு சைட் டிஷ் மாதிரி ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. சரி ஓகே இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சு அப்போல்லாம் 2 பீஸ் 3 பீஸ் தான் இது ஜாலியாக அது வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு ஒரு நியர்லி 1 kg இருக்கிற மாதிரி ஒரு எத்தனை பீஸ் இருக்குது 2 4 6 7 பீஸ் இருக்குது. சரி 7 பீஸ் வாங்கியாச்சு, மொத்தமாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு வெள்ளரி குக்கும்பர்லாம். இது 1.56 ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு வெள்ளரியும் பார்த்தோன்னே ஓகே வெள்ளரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இது பச்சை மிளகாவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது கறி லீவ்ஸு சரி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் இருக்கும்.
அதனால் இஞ்சி இருக்குது, பூண்டு வாங்கியாச்சு, இஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டோம். எல்லாமே இதெல்லாம் காமிக்கணும் 1 ரியால் அப்படின்னா. கறி மிச்சு 2.73 நியர்லி 3 ரியால். ஓகே, தக்காளியும் வந்துட்டு நமக்கு நிறைய தேவைப்படும், அதனால் வந்துட்டு 12.54 ரியாலாம். காசு ரொம்ப போகுது. இது ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருந்தது, இது வந்துட்டு அப்புறம் இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான். சரி ஓகே, எதுக்காக இது வாங்கியிருக்கான்னு தெரியல. நானும் சரி வாங்கியாச்சு, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரைஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தது. அப்புறம் ஷூ வாங்கியிருக்கேன். ஷூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இதுதான் என்னோட ஷூ. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஊர்லேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தது. அது சுத்தம், அது ரொம்ப பெருசாக இருக்கனால மேபி எனக்கு வந்து ரொம்ப கால்லாம் வலிச்சுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்கிறேன், கரெக்டான சைஸ்க்கு நம்மளே போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த ஷூவும் அப்பாவும் நான் போய் வாங்கியிருந்தது. அது அப்போ பத்துச்சு. பட் நம்ம ஒர்க் பண்ண வந்துட்டு அது நமக்கு தெரியும்ல, இது நம்ம சைஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தெரிய வரும்போது மாற்றிட்டேன். சரி ஓகே சொல்லிட்டு நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏரோனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போல். பட்டு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம், வாங்கினா காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் இப்போ பேசிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்ஸு எல்லாமே வாங்கிக்கிட்டேன். மற்றபடி ஐஸ்கிரீம்ஸு, கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸு, மயனீஸ் பிடிக்கும், மயனீஸ்லாம் வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு.